மாதிரி இட்லி. நான் வந்து லைக் டிஃபன் ஐட்டம்ஸ்னா நமக்கு இட்லி தோசை வந்து இட்ஸ் லைக் வெரி வெரி மேண்டேட்டரி ஃபுட் மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு இட்லி கிடைக்குதா, ஓ வாவ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண மொமெண்ட் தான் அது. இட்லி எவ்வளோங்க? 2 பீஸ் ஆஃப் இட்லி ஒரு ரஃபா வந்து $12 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 பீஸ் இட்லி வந்து 800 rupeesக்கு மேல. கரெக்ட். இங்க 10 ரூபாய் ரேட் ஏத்தனதுக்கே எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்லயும் போய் சாபமா விட்டுட்டு இருக்காங்க. 830 ரூபாய். ஆமா, பட் அங்கேயே சம்பாரிச்சுட்டு அங்கேயே ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் என்னோட பர்சனல் சாய்ஸ்னா அது எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் சொல்ற மாதிரி அதுக்கு அந்த இட்லி வாங்குறதுக்கு நான் ஒரு பிரியாணியோ இல்ல பரோட்டா அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா இட்லி வந்து நம்ம வீட்லயே பண்றது தானே. அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா எதுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படின்னு நான் இந்த மாதிரி சாய்ஸ் தான் போவேன். ஓகே, எவ்வளவு சம்பாரிச்சா அங்க வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம்? ஆவரேஜா வந்து லைக் 5K to 7K ஒரு 8K அந்த ரேஞ்ச். எகெயின் வந்து நம்ம இருக்கிற சிட்டிஸை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நியூயார்க், சான் ஃப்ரான்சிஸ்கோ இல்லை நம்ம இருக்க சியாட்டல் கூட எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி தான். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து மினிமம் 10K to 15K இருந்தால் தான் பர் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு அடுத்த வர சிட்டிஸில் இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஒரு 8K ஆவரேஜாக 7K 8K $8,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கலாம். ஓகே, சோ இப்போ நீங்க ரெண்ட் பே பண்றது அந்த மந்த்லி பட்ஜெட்லாம் போடுவீங்கல்ல வீட்டுக்கு? கண்டிப்பா. அந்த மந்த்லி பட்ஜெட்லாம் எவ்வளவு ஆகும்? அங்க ஒரு மேஜர் செலவு வந்து நமக்கு வந்து ஹோம் ரெண்டல்ல தான் போகும். 30-35% வந்து உங்க சேலரியில இருந்து ஹோம் ரெண்டல். அதுக்கப்புறம் வந்து உங்களோட என்டர்டைன்மெண்ட் லைக் மூவிஸ் போறது, ரெஸ்டாரண்ட்ஸ் போறது, அதுக்கப்புறம் உங்களோட பில்ஸ் லைக் கேஸ் பில்ஸ், இன்டர்நெட் சார்ஜஸ், யோர் ஃபோன், இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாமே கவர் பண்ணீங்கன்னா எக்ரெயின் ஒரு 2K எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ அதான் வந்து ஒரு 5K வந்து மினிமம் வந்து செலவு ஆயிரும். ஸோ அதை கம்மி பண்ண முடியாது. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சில காஸ்ட்லி லிஸ்ட்லாம் நான் வச்சிருக்கேன். சில திங்ஸ் இதில் வந்துட்டு எது நீங்கள் அங்கே காஸ்ட்லியாக வாங்கியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு சொல்லணும். ஸோ காஸ்ட்லியான வெஜிடபிள் என்ன? முருங்கைக்காய் அண்ட் வெண்டைக்காய் வந்து வெரி காஸ்ட்லி. எவ்வளோங்க? முருங்கைக்காய் வந்து பார்த்தோன்னா லைக் நான் ஒரு ட்ரம் ஸ்டிக் வந்து லைக் $10 வாங்கியிருக்கேன். ஓகே, $10. அது எஸ்பெஷலி வந்து பண்டிகை சீசன்ல டைம்ல வந்து சரி ஒரு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் நமக்கே. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பென்சிவ் தான். ஓக்ரா அப்படிம்பாங்க அங்கே, அதுவும் வந்து எக்ஸ்பென்சிவ். ஜென்ரலாக நம்மளோட இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸோட வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். அதுல குறிப்பா இந்த மாதிரி ஒரு சில ஸ்டப்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். லேடிஸ் ஃபிங்கர் எக்ஸாக்டா சொல்ல தெரியல, பட் ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்குறோம்னா டெஃபினட்டா வந்து 500-600 rupees அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ காஸ்ட்லியான ஃப்ரூட் என்ன வாங்குனீங்க லாஸ்டா? காஸ்ட்லியான ஃப்ரூட் நீங்க காஸ்ட்லினா ஆப்பிள் தான் நினைக்கிறேன். இப்போ ஆப்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து 1 pound வந்து ஒரு $3 கிட்ட வரும். விச் மீன்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 450 grams வந்து ஒரு $250-300 அந்த ரேஞ்ச். ஸோ அதெல்லாமே வந்து அதுவும் அங்கே நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ். இந்த ரேட் வந்துட்டு கொஞ்சம் நாமினலா தான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. அடுத்து நான்வெஜ் ஐட்டம், ஈவன் வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் பிரைசிங் தான். ஸோ நிறைய பேர் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு சிக்கன் வாங்கியே சாப்பிடுவோம் நாங்க. ஆனா இங்க வந்துட்டு சிக்கன் மட்டன் ரேட் அதிகம், நம்ம சிக்கன் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கனுக்கு மட்டன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், மட்டனுக்கு ஃபிஷ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் ஓவராலாக பாத்தீங்கன்னா அது ஒன்றும் அப்படி ஒன்றும் சூப்பர் டூப்பர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே.